வெல்கம் டு டெக் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 லட்சத்துக்கு கீழே எந்தெந்த வண்டிகள் இருக்குது, அதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லி கம்பேர் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஆல்ட்ரோ பார்த்துட்ருக்கோம். ஆல்ட்ரோ வந்து ரொம்ப நல்ல ஒரு வண்டி தான். ஸோ அதோட ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2020 மாடல்லேருந்து கொஞ்சம் BS6க்கு கொஞ்சம் மாடல்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. நல்ல ஹெட்லைட் எல்லாமே வந்து நல்ல ரிஃப்ளெக்டர் LED சிஸ்டம் எல்லாமே வந்திருக்கு. பார்க்குறதுக்கு நல்ல அருமையாக இருக்குது. இந்த ஓவியாரமாக பார்த்தாலும் டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஸ்டைலுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது வண்டியில். அது மாதிரி சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கார்ஸில் எல்லாமே வந்துட்டுருக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா குவிட்டு இன்னொன்று இருக்குது. குவிட்டு வந்து நல்ல ஒரு வண்டி தான். ஸ்டைலாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் செக்மெண்ட், ஒரு மினி SUV மாடலில் இருக்குது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் கம்பேர் டு ஆல்ட்ரோ நல்லா இருக்குது. இது வந்து நல்ல ரேட்டு ரொம்ப குறைவாக இருக்கனால மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. இதில் வந்து கிளாடிங் எல்லாம் கொடுத்து நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக். இந்த செக்மெண்ட்டில் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான வண்டி. ஏன்னா ஹைட்டு, கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. வண்டியும் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் இருக்கனால வண்டி நல்லா மூவிங்கில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது மாதிரி இன்னொரு வண்டியும் வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்தோம்னா இந்த குவிட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லோ வேரியண்ட்டு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் 3 வண்டிக்குமே. அதில் பார்த்தோம்னா இந்த குவிட்டு, ஆல்ட்ரோ, அப்புறம் ரெடிகோன்னு ஒன்று இருக்குது. இந்த 3 வண்டியுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருந்துகிட்ருக்கு. இந்த வேரியேஷன் வந்து கம்பேர் பண்ணலாம். இதில் வந்து ஒவ்வொரு சிலர் வந்து பிராண்ட் வைஸில் விரும்புவாங்க, சிலர் வந்து மைலேஜ் வைஸில் விரும்புவாங்க. மற்றபடி பார்த்தோன்னா என்ன காஸ்ட் வைஸில் காஸ்ட் வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. 10,000க்குள்ளே தான் சேஞ்சஸ் வருது. அந்த மாதிரி இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயும் பெரிய மாற்றங்களில் சின்ன சின்ன வேரியேஷன். இது வந்து ரெடிகோ பார்த்துட்ருக்கோம். இப்போ ரெடிகோ இந்த 3 வண்டியும் பார்த்தோம். நம்ம ஆல்ட்ரோ, அப்புறம் குவிட்டு, அப்புறம் இது ஒவ்வொன்றும் மாருதி சுசுக்கிலேருந்து ஆல்ட்ரோ வருது. அப்புறம் ரெனால்ட் கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து குவிட் வருது. டேட்சன் சொல்லக்கூடிய கம்பெனிலேருந்து இந்த ரெடிகோ வருது. எல்லாமே ஜப்பான் ப்ராடக்ட் தான். நல்லாயிருக்கும் ப்ராடக்ட் எல்லாம். ஏரோடைனமிக் ஸ்டைல் எல்லாமே. இது வந்து இருக்கிறதுல இதுதான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது. 187 mm இருக்குது. ஸோ இதுவும் இந்த நல்ல இது ரூஃப் ரைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷாக. அப்புறம் நம்ம வைசர் இது எல்லாமே வந்துடுது. ஸ்டைலாக இருக்கிறதுனால அது ஒரு இது. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ 3ஐயுமே கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ என்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா குவிட்டு, ஆல்ட்ரோ, ரெடிகோ 3லேயுமே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் வந்து 53 இருக்குது. குவிட்டில், ஆல்ட்ரோவில் 47 இருக்குது. ரெடிகோலையும் 53 இருக்குது. டார்க்கு 72 இருக்குது. 72 ரெடிகோலையும் இருக்குது. ஆல்ட்ரோ கொஞ்சம் குறவாக இருக்குது இல்லையா. இப்போ லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இல்லை. ஆனால் குவிட்டு தான் கொஞ்சம் லென்த்து, பிரெத்து இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஹைட்டு வந்து ரெடிகோ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெடிகோய்க்கு 187 இருக்குது. குவிட்டில் வந்து 184 இருக்குது. மற்ற ஆல்ட்ரோ வந்து 160 தான் இருக்குது. ஸோ ஹெர்பைட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து இது தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஆல்ட்ரோ தான் வெயிட்டு கூடுதலாக இருக்குது. நல்லா இதாக கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 28 லிட்டர் குவிட்லேயும், இதில் ஆல்ட்ரோவில் 35 கொடுத்துருக்காங்க. ரெடிகோவில் 28 கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸும் அதே மாதிரி தான் 279 இருக்குது. இது குவிட்டு தான் அதிகமாக இருக்குது. அது மாதிரி கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னா ரெடிகோவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு இதுக்கு எல்லாமே சீட்டு சப்போர்ட்டும் வந்து குவிட்டில் கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சார் வந்து எல்லா வண்டிக்குமே கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் ஃபோல்டிங் 2 வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பாட்டில் ஹோல்டர் வந்து குவிட்டில் ஃப்ரண்ட்டு, ஆல்ட்ரோயிலும் ஃப்ரண்ட்டு, ரெடிகோவில் 2மே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கன்சோல் பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட் வந்து ரெடிகோவில் வந்திருக்கு. கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வந்து குவிட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரியர் சீட் பெல்ட் எல்லா வண்டிக்கும் வந்துடுது. ஸோ வார்னிங்கும் எல்லா வண்டிக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இம்பேக்ட் பீம் எல்லாத்துலேயுமே இருக்குது. இன்ஜின் இம்மொபைலைசர், அதாவது வண்டி வந்து நம்ம வேறு கீ போட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதில் வந்து பவர் இது கொடுத்துருப்பாங்க. சாஃப்ட்வேர் டிசைன் எல்லாமே வந்துடும். அப்புறம் கிராஷ் சென்சார் வந்து குவிட்லேயும் ஆல்ட்ரோலையும் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் சென்ட்ரலி மவுண்டட் தான். என்ஜின் செக் வார்னிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வந்து எல்லா வண்டிக்குமே இருக்குது. ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் வந்து இந்த குவிட்லேயும் ஆல்ட்ரோலையும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் அலர்ட்டும் அதே மாதிரி எல்லா வண்டிக்குமே வந்துடுது. ஃபோர்ஸ் லிமிட்டர் சீட் பெல்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெடிகோவில் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஓவிஆரம் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். எல்லாத்துலேயுமே இருக்குது. பவர் ஆண்டனா குவிட்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ரியர் ஸ்பாய்லர் வந்து குவிட்டில் கொடுத்துருக்காங்க. க்ரோம் கிரில் வந்து ரெடிகோவில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.